வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறப்போ என்னென்னலாம் கொண்டு போகணும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் முன்னாலே ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல்லையும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களோட இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர், அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த பாஸ்வேர்டு, இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டுக்குமே ஓடிபி வரும். அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து எங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டுக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஓடிபி தான் வரும். ஓகே, அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும், உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய இந்த இதில் ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இதை கலர் பிரிண்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு RFID மூலமாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்கும், உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த பேஜில் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எக்ஸாம் நடக்க போகுது, எந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, டேட்டும் கொடுத்துருப்பாங்க 5/1/2026 அப்படிங்கிறது இவருக்கு. உங்களோட அட்மிட் கார்டில் என்ன டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 6 மணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடக்க போகுது. கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெங்களூர், கோயம்புத்தூர் 2 சென்டரில் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன சென்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இது எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே போய் அவங்க சொல்கிறப்ப பண்ணால் போதுமானது, முன்னாலே பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த அட்மிட் கார்டை 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த அட்மிட் கார்டு 2 பிரிண்ட் அவுட் இருக்கணும். ஓகே, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேஜ் கண்டிப்பாக 2 காப்பி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷனையுமே 2 காப்பி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, லாகின் பண்ணி இதே இடத்துல இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் போஸ்ட் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா வியூ போஸ்ட் டீட்டெயில்ஸ், இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகும். அதில் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் அதிலே இருக்கும், நீங்கள் அதையே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஐடி ப்ரூஃப், ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிருங்க. ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போயிருங்க. வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இதில் எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால் நீங்கள் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ITI சர்டிஃபிகேட்டு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போயிருங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்டகரியோ, EWS, OBC, SC, ST என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், டொமிசில் சர்டிஃபிகேட் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், NSQF உங்களோட போஸ்ட்டுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதையும் கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க வெரிஃபை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு தெரியலை, தனித்தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லலை. இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னே தனியாக அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் கேட்குறாங்க அப்படின்னா ஒருவேளை நார்மலாக டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு டே போகிறவங்கக்கிட்ட நீங்கள் ரிவ்யூ கேட்டுட்டு தேவைன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போங்க. இல்லைனா நீங்கள் ஒரிஜினலை வந்து எடுத்துகிட்டு அங்கங்கே ட்ராவல் பண்ணுறது சேஃப் கிடையாது. தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே போகிறவங்க எல்லாருமே கொண்டு போங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணிட்டு வர்றவங்க சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எது ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டேட்டில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டேட்டில் எந்த சென்டரில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டே அப்படின்ட்டு. ஓகே, இல்லைனா குரூப்பில் இணையத்துக்கு யாரும் இதை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டே இருக்கிறவங்க நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அந்த மெசேஜை நான் பார்க்குறதுக்கு டைம் ஆகும், அதில் கூட டிலே ஆகலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி முன்னாலே தெரிஞ்சதான், இருந்தாலும் நிறைய பேருக்கு மறந்துருக்கலாம், வேறு எக்ஸாம் வந்தனால நீங்கள் வந்து இதை கண்டுக்காமல் கூட விட்டுருக்கலாம்.
அதனால் நான் ஒரு வாட்டி திரும்பவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நடக்க போகிறது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒன்றா நடக்கலாம், இல்லைனா தனித்தனியாக கூட நடக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். நீங்கள் எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட்டு வந்து மினிமம் 75 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். இது வந்து எல்லா கேட்டகரிக்குமே சேம் தான். ஓகே, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு மட்டும் தான் மெஷர் பண்ணுவாங்க. 155 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்னா 148 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். எஸ்எஸ்சி ஜிடிக்கு இருக்கிற அதே ப்ராசஸ் தான். ஓகே, RFID மூலமாக தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னால கிரவுண்டில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிரவுண்டில் தான் இருக்கும்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா RFIDனாலே கிரவுண்டில் தான் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக போங்க. ஓகே, கிரவுண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. 5 கிலோமீட்டர் வந்து 22லேருந்து 23 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் டைமிங் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே எத்தனை பேரை ஒரு பேட்சில் ஓட விடுறாங்க, கிரவுண்டோட விட்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஓகே, அதை வச்சா நீங்கள் வந்து ஓடுறது வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஓடுவீங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். கண்டிப்பாக கிரவுண்டில் ஓட வைக்கிறனால நீங்கள் வந்து 5 கிலோமீட்டரை விட அதிகமாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்க 5 கிலோமீட்டர் வச்சுருந்தாலுமே கர்வில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓடுவீங்க, 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23 நிமிஷத்துக்குள்ளே வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அங்கே போய் பாஸ் பண்ண முடியும். இல்லைனா 24 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரும் ஒரு 150 மீட்டரும் எக்ஸ்ட்ரா ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 5 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு 150 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஓடுற மாதிரி, அதுவுமே இந்த 24 நிமிஷத்துக்குள்ளே ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் போங்க, அந்த மைண்ட் செட்லேயே போங்க. எக்ஸ்ட்ரா இருக்கும், அதிகமான பேரை ஓட விடுவாங்க, நம்ம வந்து அதையும் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நீங்கள் ஓட ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா நம்ம எஸ்எஸ்சி ஜிடியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் நீங்கள் அதே மாதிரி இதை வந்து இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்காக பயப்பட வேண்டாம், கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போங்க. ஓகே, ஆனாலும் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டோட போனீங்கன்னா பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் தான் இருக்க போகுது. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதமாக டைம் கொடுப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன்னா கூட இனிமேலாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கும் இதுக்கும் ஒரே சிலபஸ் தான். கண்டிப்பாக எல்லோரும் எஸ்எஸ்சி ஜிடிக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனே போதுமானது. அதுக்கு நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கனால அந்த சிலபஸ் தான் இதுக்கும் இருக்க போகுது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். ஓகே, இல்லை நான் ஜிடிக்கு அப்ளை பண்ணல, இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு 100 கொஷின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்சி ஜிடியை விட இதில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கு கிடையாது, 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. பட் கொஷின் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்காது. ஓகே, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜிகேல 25 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின், மேத்ஸில் 25, இங்கிலீஷில் 25 கொஷின் கேட்பாங்க. சேம் சிலபஸ், ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம் எஸ்எஸ்சி ஜிடியோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ சிலபஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணும். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கு படித்தாலும் ஓகே, நீங்கள் இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கு படித்தாலும் ஓகே. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் பிஎஸ்எஃப் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ள ட்ரேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 60 டே ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் 60 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வேகன்சி அதிகம் அப்படின்னால கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் டைம் டேபிளும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.